அண்ணே உள்ள வாண்ணே, சார் கூப்பிடுதாரு. சார் வணக்கம் சார். வாங்க சார். எப்படி இருக்கீங்க? வாங்க மேடம். போனவாட்டி ஜெயிலிருந்து தப்பிச்சு போனான கைதி இன்னும் பத்திரமா உள்ளதா இருக்கானா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார். உங்க புண்ணியத்துல நல்லா தான் போகுது. என்கிட்டயே நக்கலா இருடா உன்னை சுத்தல்ல விடுறான். வைஜெயந்தி மேடம் அனுப்புனாவ பழைய கேஸ் ஃபைல நீங்க காட்டுவீங்கன்னு சொன்னாவ. என்கிட்டயும் சொன்னாங்க. இப்போ ஃபைல பார்க்கலாமா சார்? இல்ல மேடம், அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இசை மேடம், உங்களுக்கே தெரியும், ஸ்டேஷன்ல உள்ள ஃபைல வெளியாளுங்க பார்க்க அனுமதிக்கிறது இல்லீகல் அஃபென்ஸ் ஆயிடும். தெரியும் சார், பட் எஸ்பி மேடமே அவங்களே சொன்னாலும் கேஸ்னு வந்தா பாதிக்கப்பட போறது நான் தானே. இப்ப என்ன சார், பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? ஐயோ சார், டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை உடனடியாக தான் ஃபைலை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன், பார்க்கவே முடியாதுன்னு சொல்லலையே. இல்ல புரியல சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க ஃபைல் எல்லாம் லீகலா பார்க்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. என்ன ஃபார்மாலிட்டின்னு சொல்லுங்க, செஞ்சுடுவோம். அது ஒண்ணும் இல்ல சார், இந்த மாதிரி எங்க அப்பா கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷன்ல இருக்கிற அக்யூஸ்டுங்க ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. சரி, இப்பவே எழுதி கொடுக்கறோம். அந்த லெட்டர் வந்ததும் அதை ப்ராப்பரா மேலிடத்துக்கு அனுப்பி நான் பர்மிஷன் வாங்கிட்டு சொல்றேன். நீங்க வந்து ஃபைலை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் போல இருக்க, வேற வழி இல்லையா? சார், என்னுடைய வேலை எனக்கு முக்கியம் தானே, அதையும் நான் பார்க்கணும் இல்லையா? அவர் சொல்றதும் சரிதான். நமக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா நாம யாருக்கும் பயப்படாம ஃபைல பார்க்கலாம், காப்பி கூட எடுத்துக்கலாம். சரிங்க சார், நாங்க பெர்மிஷன் கேட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போறோம். லெட்டர் வந்த உடனே நான் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். அண்ணா, நான் சார் கிட்ட பேசி கூடிய சீக்கிரமே ஏற்பாடு பண்றேன். நீ கவலைப்படாம போ. வாங்க சார். தேங்க்யூ சார். அப்பாடா, ஒரு பிரச்சனை முடிஞ்சது. லீகலாவே அந்த ஃபைல பாத்துடலாம். ஏய், இந்த பிரச்சனை சுலபமா முடிய போகுது. இனிமே தயவு செஞ்சு இந்த வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாத. நான் போய் லெட்டர் எழுதிட்டு வரேன், நீ சைன் மட்டும் பண்ணு, சரியா? ம்.